தொலைதூர ரஷ்ய தேசத்தில் ஒரு இராணுவ வீரர் இவான் வன்யா வேஸ்லியேவிச் மைச்சியே என்பதுதான் அந்த இராணுவ வீரனுடைய பெயர். நல்ல வாலிபன். இவான் வன்யா வேஸ்லியேவிச் மைச்சியே. இந்த வாலிபன் ஒரு சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கை மாறினது, பாவ வாழ்க்கை மாறினது, பரிசுத்தமான வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தார். அவர் இராணுவத்திலும் சேர்ந்து பணியாற்ற ஆரம்பித்தார். இராணுவ வீரனாய் மாறினார். அந்த ரஷ்ய தேசத்தினுடைய சட்ட திட்டங்களின்படி இராணுவத்தில் இருக்கிறவர்கள் தெய்வத்தை மறுதலிக்க வேண்டும், கடவுள் இல்லை என்று சொல்லி மறுதலிக்க வேண்டும், அல்லது எந்த ஒரு தெய்வத்தையும் ஆராதிக்க கூடாது, தொழக்கூடாது, ஜெபிக்க கூடாது, எந்த ஒரு மத கோட்பாடுகளை அனுசரிக்க கூடாது. நாட்கள் சென்றது. இந்த வாலிபன் ஜெபிக்கிற வாலிபன், இந்த வன்யா என்கின்ற வாலிபன் நன்றாய் துதிக்கிற வாலிபன். அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் நல்ல ஆலயத்திற்கு செல்ல ஆரம்பித்தார். தேவனுடைய பிள்ளையாய் வாழ ஆரம்பித்தார். இதுல கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த இராணுவத்தில் இருந்த நண்பர்கள் அதை பார்க்க ஆரம்பித்தார்கள். இந்த வன்யா ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார், இந்த வன்யா ஏதோ ஒரு தெய்வத்திடத்துல பேசுகிறார், ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறாரே என்று சொல்லி அவர்கள் அந்த வன்யாவை குறித்து அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நாட்களிலேயே அந்த இராணுவ அதிகாரிகள் அதை கண்டுபிடித்து விட்டார்கள். அவர்கள் வன்யாவை கூப்பிட்டார்கள். வன்யா, நீ தேசத்தினுடைய இராணுவத்தில் இருக்கிறாய், உனக்கு பெரிய வேலை இருக்கிறது, நீ பெரிய பொறுப்பில் இருக்கிறாய், இந்த தேசத்தை பாதுகாக்கிற பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது. நீ செய்கிற இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். நீ ஏதோ ஒன்று செய்கிறாய், யாரோ ஒரு தெய்வத்திடத்தில் பேசுகிறாய், யாரோ ஒரு தெய்வத்துக்கு நீ ஏதோ காரியங்களை தொடர்ந்து செய்கிறாய், இதெல்லாம் விட்டுவிடுன்னு சொன்னார். வன்யா அதை கேட்டு அமைதியாய் சென்று விட்டார். ஆனால் விடவில்லை. ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய தெய்வத்தோடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேசுவதை, ஜெபிப்பதை, அவரை ஆராதிப்பதை ஒரு வழக்கமாய் வைத்திருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகாரிகள் அதிகமாய் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தார்கள், அதிகமாய் உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தார்கள், கடினமான வேலையை கொடுக்க ஆரம்பித்தார்கள், அதிகமான வேலைப்பொழு கொடுக்க ஆரம்பித்தார்கள், இரவு முழுவதும் வேலையை கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. ஆனால் இயேசுவையோ அவர் விட்டுவிடவில்லை. ஒரு நாள் வந்தது, இராணுவ அதிகாரிகள் அவரை அழைத்து, இரவு முழுவதும் அந்த ரஷ்ய நாட்டினுடைய குளிர் அதிகமாக இருக்கும், இரவு முழுவதும் அவர் நிற்கும்படியான, வெளியே நிற்கும்படியான தண்டனையை அவருக்கு கொடுத்தார்கள். அமைதியாய் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் நினைத்தார்கள் முடிந்தது, வன்யாவினுடைய வாழ்க்கை இன்றோடு முடிந்தது, அவ்வளவுதான் வன்யா. ஆனால் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்புக்கும் விரோதமாக, எதிராக அவர் இரவு முழுவதும் பணியில நின்றார். வன்யா மரித்து விடுவார் என்று நினைத்தார்கள், அல்லது ஓடி வந்து கதவை தட்டுவார், என்னை விட்டுருங்க நான் உள்ள வரட்டும்னு சொல்லுவார், இயேசுவை விட்டு விடுவார், அல்லது எப்படியாவது என்னை பாதுகாத்து கொள்ளும்படி ஆடையை கொடுங்க, வஸ்திரங்களை கொடுங்கன்னு சொல்லி வந்து விடுவார் என்று நினைத்தார்கள். ஒன்றுமே நடக்கல. இரவு முழுவதும் ஒரு பணியில நின்ற. காலையில மரித்து போயிருப்பார், அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லி ஓடி போய் அவரை பார்த்தார்கள். ஆனால் அந்த வன்யா நல்ல தைரியத்தோடு, நல்ல திடகாத்திரத்தோடு அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தார். தைரியமாய் நின்றார். இதை பார்த்த அநேகருடைய கண்கள் ஆச்சரியம் அடைந்தது, இருதயம் ஆச்சரியம் அடைந்தது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு அடையாளம், தேவனை சார்ந்து வாழுகிற பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? உள்ளத்துல கர்த்தர் கொடுக்கிற தைரியம், பரிசுத்த ஆண்டவர் கொடுக்கிற தைரியம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் அதுதான். கர்த்தர் என்னை தைரியப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், கர்த்தருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நான் தைரியமா இருக்கிறேன். நீதிமொழிகள் 28வது அதிகாரம்
1வது வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் தொடராதிருந்தும் வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். நீதிமான்களோ, தேவனுடைய பிள்ளைகளோ, ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் யாரோ, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதோ, யார் சிலுவையின் அடைக்கலத்தில் இருக்கிறார்களோ, யார் இயேசுவானவருடைய பாதுகாப்பில் இருக்கிறார்களோ, யார் இயேசுவானவருடைய சொந்த பிள்ளையா இருக்கிறார்களோ, அவர்களை வேதம் நீதிமான் என்று சொல்லுகிறது. அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கிறது. அவருடைய சாபங்களிலிருந்து இயேசுவானவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். நீதிமான்கள் சிங்கத்தை போல கம்பீரமாய் தைரியமாய் இருப்பார்கள். பிரியமானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை, உங்களுடைய குடும்பங்களை அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி இருக்கிறார் என்றால், பரிசுத்தமான இரத்தத்தினால் அவர் கழுவி இருக்கிறார் என்றால், உங்களை தூய்மைப்படுத்தி இருக்கிறார் என்றால், உங்களை அவருடைய அன்பினால் நிரப்பி இருக்கிறார் என்றால், ஒரு காரியத்தை சொல்ல முடியும், நீங்களும் நானும் நீதிமானாய் இருக்கிறோம். நீ நீதிமான், நீங்கள் நீதிமான்கள். நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். சிலுவையின் இரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. நான் அக்கிரமக்காரரில் ஒருவனாயிருந்தேன், அக்கிரமக்காரனாயிருந்தேன். என் இருதயத்தில் பாவம் இருந்தது. நான் தேவனுக்கு தூரமாய் நின்று கொண்டிருந்தேன். ஒரு அடிமையின் வாழ்வு எனக்குள்ள இருந்தது. கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றினார். நீதிமான். தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதிமான்கள், சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறவர்கள் நீதிமான்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நீதிமான்கள், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற நீங்கள் நீதிமான்கள், பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலால் நடத்தப்படுகிற நீங்கள் நீதிமான்கள். இயேசுவே என்னை நடத்தும் என்று சொல்லி என்னுடைய சுயத்தை ஆண்டவருடைய சிலுவையில் ஒப்பு கொடுக்கிற நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். இதை பார்க்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்தில் இந்த தைரியம் இன்றைக்கு உலாவி வரட்டும். உங்க இருதயத்தில் இந்த தைரியம் உலாவி வரட்டும். அந்த வன்யாவுக்குள்ள இருந்த தைரியம், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, அதிகாரிகள் என்ன துன்பப்படுத்தினாலும் பரவாயில்லை, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும் பரவாயில்லை, நான் தைரியமா இருப்பேன், நான் விடாமல் தைரியமா இருப்பேன் என்று சொல்லி அப்படி இரவு முழுவதும் குளிரிலும் பனியிலும் மழையிலும் நிற்பதற்கு ஒப்பு கொடுத்த ஒரு நீதிமானை போல கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த தைரியத்தை உங்களுக்குள்ள, எனக்குள்ள, உங்க குடும்பத்திற்குள்ள, என்னுடைய குடும்பத்திற்குள்ள அவர் தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தைரியம் நம்மை நிரப்புகிறதற்காய் நன்றி செலுத்துவோம். இந்த தைரியத்தை அவர் கொண்டு நம்மை நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துவோம். உங்களை நீதிமான்களே என்று சொல்லி அழைக்கிறதற்காக, பரிசுத்தமானவளே என்று சொல்லி அழைக்கிறதற்காக, பரிசுத்தமான மகனே என்று சொல்லி அழைக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, நான் பயப்பட போவதில்லை, நான் நீதிமானாய் இருக்கிறேன், நான் நீதிமானாய் இருக்கிறேன். கர்த்தர் என்னை தைரியப்படுத்தி இருக்கிறார். சிலுவையின் இரத்தம் என்னை தைரியப்படுத்தி இருக்கிறது. இதை பார்க்கும்போது சொல்லுங்க, பாவத்தை பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை என்னை சுற்றிலும் பாவமான சூழ்நிலைகள் பெருகினாலும் கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஒருவேளை என்னை சுற்றிலும் ஒருவேளை வறுமையின் சூழ்நிலைகள் இருந்தாலும், என்னால் ஜெயிக்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். விசுவாசத்தோட சொல்லுங்க. உங்க பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க, நான் தைரியமா இருக்கிறேன். உங்க உபத்திரவத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் தைரியமா இருக்கிறேன். உங்களை நெருக்குகிறவர்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் தைரியமா இருக்கிறேன். நேற்றைய நாளில நம்ம நன்றாய் ஜெபித்து இருக்கிறோம். உங்க கடன் பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க, நான் தைரியமா இருக்கிறேன். ஏனா நான் நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஒருவேளை ஊழியம் செய்கிற பிள்ளைகள், சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், நன்றாய் ஜெபிக்கிற பிள்ளைகள், நான் ஊழியத்தில் நெருக்கப்படுகிறேனே, யார் என்னை தூக்கி நிறுத்துவது? அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, நான் நீதிமானாய் இருக்கிறேன். கர்த்தர் என்னை நீதிமானாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறபடினால் வேதம் ஒரு வார்த்தை சொல்லுகிற பாருங்க, ஒரு ஆச்சரியமான வார்த்தை உண்டு. நீதிமான்கள் பனையை போல செழித்து ஓங்குவார்கள். நீதிமான்கள் பனையை போல செழித்து ஓங்குவார்கள். பனை மரத்தை கவனித்து பாருங்க. பனைமரம் எங்கெங்க இருக்கும்? ஒரு வனாந்தரத்தில் இருக்கும்.
யாருமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கும். கடுமையான வறட்சிக்கு மத்தியில் அந்த வனாந்தரத்தில் இருக்கும். பனைமரம் இருக்கிற இடம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதை சுற்றி ஒண்ணுமே இருக்காது, வெறும் மணல் தரை, கட்டாந்தரை என்று சொல்லுகிற இடத்துல அந்த பனைமரம் இருக்கும். ஆறுகள் அங்க இருக்காது, நீரூற்று அங்க இருக்காது, அல்லது அதிகமாய் மழை பெய்யுற இடத்துல அது இருக்காதுங்க. அதுக்கு பக்கத்துல அருவி இருக்காது, பச்சை பசேல் என்று சொல்லுகிற வயல்வெளிகள் பக்கத்தில் இருக்காது, கிணறு பக்கத்தில் இருக்காது. அந்த வனாந்தரத்தில் இருக்கிற அந்த பனை மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. யார் அந்த பனை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது? யார் அந்த பனை மரத்தை கவனிக்கிறாங்க? யார் நீர் பாய்ச்சுகிறார்கள்? ஒருவேளை இந்த பனை மரம் நினைக்கலாம், என்னை சுற்றிலும் யாருமே இல்லையே, என்னை சுற்றிலும் தண்ணியே இல்லையே, என்னை சுற்றிலும் எதுவுமே ஆசீர்வாதமா இல்லையே, என்னை சுற்றிலும் எல்லாம் வனாந்தரம் போல இருக்கிறதே, யார் எனக்கா இருக்கிறார்கள்? யார் எனக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும்? யார் என்னை ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்லி ஒருவேளை அந்த பனைமரம் பலவிதமான கேள்விகளை உள்ளத்துல வைத்திருக்கலாம். ஆனால் அந்த பனைமரம் அந்த வனாந்தரத்தில் இருந்தாலும், தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் இருந்தாலும், ஆறுகளே இல்லைன்னாலும், நீரூற்றுகளே இல்லைன்னாலும், அது பனைமரம் செழித்து ஓங்கும். அது உயரமாய் வளரும், உயரமாய் வளருங்க. யாருடைய தயவு இல்லாம அது உயர்ந்து 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 கொண்டே இருக்கும். நீதிமான்கள் அப்படியே பனையை போல செழித்து வளருவார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? நீ தைரியமாயிரு. உன்னை சுற்றிலும் வனாந்தரம் இருந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லு. உன்னை சுற்றிலும் ஒருவேளை வெறுப்புகள் இருந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லு. நீதிமான் பனையை போல செழித்து வளருவான். நீங்க பனையை போல செழிப்பீர்கள். தைரியமா இருங்க. ஒருவேளை வியாதி என்னை ஒடுக்குகிறதே, இந்த வியாதியின் கொடுமை என்னை ரொம்ப பாடாப்படுத்துதுப்பா, இதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியல, நீங்க செழித்து வளருவீர்கள். தைரியமா இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க தைரியத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். நீங்க தைரியமா இருக்கும் போது நடக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதே நீதிமொழிகள் 28வது அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுகிறது. அதை மாத்திரம் இன்றைக்கு வாக்குத்தத்த வார்த்தையா உங்களுக்கு கொடுத்து நாங்கள் செபிக்க விரும்புகிறோம். நீதிமொழிகள் 28:12 இப்படி சொல்லுகிறது. நீதிமான்கள் களிகூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். அவ்வளவுதாங்க. நீதிமான்கள் களி கூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். சாதாரண கொண்டாட்டம் இல்லை, சாதாரணமான கொண்டாட்டம் இல்லை, மகா கொண்டாட்டம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமான்கள் தைரியமா இருக்கிறார்கள். இந்த நீதிமான்கள் தைரியமா இருக்கின்ற பொழுது கர்த்தர் எனக்கு இருக்கிறார், என் இயேசு எனக்கு இருக்கிறார், அவர் போதும்னு சொல்லி நீங்க தைரியமா இருக்கின்ற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை கனப்படுத்த ஆரம்பிக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல உங்களை உயர்த்த ஆரம்பிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு வனாந்தரமான சூழ்நிலை, இன்றைக்கு கடுமையான சூழ்நிலை, இன்றைக்கு வெறுப்பான சூழ்நிலை, இன்னைக்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலை, ஆனா கர்த்தர் அந்த இடத்துல உங்களை உயர்த்த 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 நீங்க நீதிமான்களாய் தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருக்க அந்த இடத்தை சுற்றிலும் தேவனுடைய பிரசன்னம், அந்த இடத்தை சுற்றிலும் தேவனுடைய மகிமை. தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருத்தி தான், நீ ஒருவன் மாத்திரம்தான் தேவனை பிடித்து கொண்டு இருக்கிறாய். நீ ஒருவர் மாத்திரம்தான், ஒரே ஒரு நபர் தான் உங்க குடும்பத்திற்காய் போராடி கொண்டு இருக்கலாம். ஐயா, இதுவரைக்கும் ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லி உங்கள் நிமித்தமாய், நீதிமானாகிய உன் நிமித்தமாய் உங்க குடும்பத்தில் நீங்க இருக்கிற இடத்துல மகா கொண்டாட்டம் உண்டாகும். விசுவாசிங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட சொல்லுங்க, என் நிமித்தமாய் மகா கொண்டாட்டம் உண்டாகும். அப்படி சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. நான் நீதிமான், ஆபிரகாம் என்னும் ஒரு நீதிமானின் நிமித்தமாக, ஆபிரகாம் என்னும் ஒரு நீதிமானின் நிமித்தமாக தேவனோடு அந்த நீதிமான் போராட ஆரம்பித்தார். ஆண்டவரே, அழிக்காதீங்கப்பா, பட்டணத்தை அழிக்காதீங்கப்பா. 50 நீதிமான்கள் இருந்து அழிப்பீங்களா? 45, 40, 30ன்னு சொல்லி 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 ஆண்டவரோடு இந்த நீதிமான் பேசினார். ஆபிரகாமனுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கலைங்க. ஒருவேளை என்ன நடந்திருக்கும் தெரியுமா? பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கல, பட்டணத்தை ஆண்டவர் தண்டிக்கல. ஆபிரகாமினுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார், மனம் இறங்கினான்னு சொல்லும் போது அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க, ஆமே நன்றின்னு சொல்லி இருப்பாங்க, நல்ல ஆடி பாடி துதிச்சிருப்பாங்க.
மகா கொண்டாட்டம் உண்டாகும். விசுவாசிங்க, நீங்க இருக்கிற இடத்துல உங்களை கொண்டே, நீதிமான்களாகிய உங்களை கொண்டே மகா கொண்டாட்டம் உண்டாகும். மகா கொண்டாட்டம் உண்டாகும். ஒரு நீதிமான் போதும், ஒரு நீதிமான் போதும், ஒரு நீதிமான் போதும். அந்த நீதிமானின் நிமித்தமாய் அந்த இடம் முழுவதும் அப்படியே பரவ ஆரம்பிக்கும், சந்தோஷம் பரவ ஆரம்பிக்கும். நான் தனியா இருக்கிறேன், யாரும் ஆதரவு இல்லாம இருக்கிறேன், என் கூட பேசுவதற்கு யார் இல்லாம இருக்கிறேன், என் ஜெபத்துல தாங்குவதற்கு யார் இல்லாம இருக்கிறேன், ஒருவேளை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், தனிமையா இருக்கிறேன். இன்னைக்கு சொல்லுங்க, என் நிமித்தமாய் கொண்டாட்டம் உண்டாகும். என் நிமித்தமாய் என் பெற்றோருக்கு கொண்டாட்டம் உண்டாகும். என் நிமித்தமாய் என் பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம் உண்டாகும். என் நிமித்தமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நீதிமானாகி என் நிமித்தமாய் என் சபையை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோட சொல்லுங்க, நீதிமானாகி என் நிமித்தமாய். அப்படியே சொல்லுங்க, என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு என் வீட்டில் மகா கொண்டாட்டம் உண்டாகும், மகா கொண்டாட்டம் உண்டாகும். பாருங்க, ஒரு அன்பு தகப்பனார் தன்னுடைய மகனுக்கு ஒரு பரிசை கொடுத்தார். அந்த சாதாரண ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு துணி பொட்டலத்தை அந்த மகனுடைய கரத்துல கொடுத்தார். அந்த மகன் அந்த பொட்டலத்தை பார்க்கிறார். எங்க அப்பா இதைத்தான் எனக்கு பரிசா கொடுத்திருக்கிறாரா? இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன், இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி அவருடைய உள்ளத்துல ரொம்ப கலக்கம். அவர் யோசித்தார், எங்க அப்பா ஒருவேளை எனக்கு ஒரு பெரிய வீட்டை கொடுத்திருக்கலாமே, பெரிய மாளிகையை கொடுத்திருக்கலாமே, அல்லது ஏதோ ஒரு பெரிய ரத்தினத்தையோ தங்கத்தையோ வெள்ளியையோ கொடுத்திருக்கலாமே. ஒரு சாதாரண ஒரு சின்ன துணி, அதுல துணியில சுற்றப்பட்ட ஒரு மூட்டையை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, என்ன இதுன்னு சொல்லி அவருக்கு ஒன்றுமே புரியல. தகப்பனா சொன்னார், எப்பா இதுதான் நான் உனக்கு கொடுக்கிறதுல பெரிய கிஃப்ட், பெரிய பரிசு இதுதான். இதை வாங்கிக்கோ, இதை நீ பத்திரமாய் வைத்துக்கொள், இது உன்னை உயர்த்தும், இது உன்னை மகிமைப்படுத்தும் சொல்லிவிட்டு அவர் கடந்து சென்று விட்டார். நாட்கள் சென்றது. இந்த மகனுக்கு அந்த பரிசை கையில எடுப்பதற்கே விருப்பமே இல்லை. ஏன்னா அது ரொம்ப சாதாரணமான பரிசு, அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத பரிசு என்று சொல்லி ஒரு மூலையிலே போட்டு விட்டார். அதை எடுக்கவே இல்லை. நாட்கள் சென்றது. அவர் வறுமைக்குள்ளாய் மாறினார். அவருடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் ரொம்ப தலைக்கு மேல போனது. கடன் பிரச்சனை ஒரு பக்கம், வீட்டில் நிம்மதி இல்லை ஒரு பக்கம், எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். ஒருவேளை அவர் ஒவ்வொரு நாளும் யோசித்தார், எங்க அப்பா நினைச்சிருந்தா ஒரு பெரிய வீட்டை எனக்கு கொடுத்திருந்தா, ஒரு பெரிய மாளிகை எனக்கு கொடுத்திருந்தா, நிறைய பணத்தை எனக்கு கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதே, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேனே. ஒவ்வொரு நாளும் கலங்கினார். ஒரு நாள் வேண்டா வெறுப்பாக, வேற வழியே இல்லாம, அப்பா என்னதான் கொடுத்திருக்கிறார், என்னதான் எனக்கு செஞ்சிருக்கிறார் பாப்போமே என்று சொல்லி அதை பிரித்து பார்க்கும்போது அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு சில விதைகள் இருந்தது. அவ்வளவுதான், சில விதைகள் மாத்திரம் இருந்தது. வேண்டா வெறுப்பாக அந்த விதைகளை கொண்டு போனார், நிலத்திலே தூவி தண்ணீர் பாய்ச்சினார். கொஞ்சம் அதற்கு தண்ணீரை கொடுத்தார், உரத்தை கொடுத்தார், மண்ணில் நிரப்பி மூடிவிட்டார். இப்ப அது பயிர் முளைத்து வருவதற்கு காத்திருந்தார். கொஞ்ச நாள் ஆனது, சிறு அப்படியே துளிகள் அப்படியே முளைக்க ஆரம்பித்தது. இன்னும் நன்றாய் தண்ணீர் ஊற்றினார். அப்பா ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கிறார், தண்ணீர் ஊற்றினார். அவருக்கு வருத்தம் தான், ஆனாலும் தண்ணீர் ஊற்றினார். மழவென்று அந்த செடிகள் வளர ஆரம்பித்தது. அது நல்ல தானியம் அதுல விளைய ஆரம்பித்தது. தானியம்னா அவ்வளவு தானியம், விதை கொஞ்சம்தான், கொஞ்சமான விதை தான். ஆனா அதை விதைத்த பொழுது தானியம் பல மடங்காய் வந்தது. பாருங்க, ஒரு நாள் அதை அறுவடை செய்தார். அறுக்க அதுல தானியத்தை சாக்கு மூட்டையில கட்டுகிறார்கள், வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்ப அந்த மனுஷன் ஓடி போனா தன்னுடைய களஞ்சியத்தை, தன்னுடைய வீட்டை இடித்து அதை ஒரு பெரிய களஞ்சியமாய் கட்டினா, அதுல கொண்டு வந்து அந்த
தானியங்களை எல்லாம் சேர்த்தார், மீண்டும் விதைத்தார், மீண்டும் விதைத்தார், மீண்டும் அறுவடை செய்தார். அவருடைய களஞ்சியங்கள் பெருகிக் கொண்டே இருந்தது, பெருகிக் கொண்டே இருந்தது, பெருகிக் கொண்டே இருந்தது. இப்ப பாருங்க, இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார், இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். அப்போதான் புரிந்து கொண்டார், என் தகப்பனார் எனக்கு மிகவும் சரியான நேர்த்தியான பரிசு கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதா, உங்களுடைய தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சரியான பரிசை கொடுத்திருக்கிறார், சரியான பரிசை கொடுத்திருக்கிறார். அந்த விதையை போல சரியான பரிசை கொடுத்திருக்கிற அந்த பரிசு ஒன்றே ஒன்றுதான். உன்னை மகனாய் மாற்றி இருக்கிறேன், உன்னை ரட்சித்து இருக்கிறேன், உன்னை என் சொந்த பிள்ளையா மாற்றி இருக்கிறேன், உன்னை நான் கைவிடுவதில்லை, நீ செய்கிற காரியங்கள் வாய்க்கும், நீ உன் கையில் இருக்கிறத விதை, உன் பிரயாசத்தை போடு, நீ என்ன செய்ய முடியுமோ செய், விசுவாசத்தோட செய், நான் இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த தகப்பனார் தன்னுடைய மகனுக்கு பரிசை கொடுத்தது போல எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அதை கவனிக்காம வச்சிருக்கலாம், நீங்க கவனிக்காம இருக்கலாம், ஏதோ ஒன்று மறைந்திருக்கலாம், ஒரு நல்ல தைரியத்தை உங்களுக்கு பரிசாய் கொடுத்திருக்கலாம், அல்லது நல்ல ஒரு விசுவாசத்தை பரிசாய் கொடுத்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு குணத்தை பரிசாய் கொடுத்திருக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரே ஒரு நீதிமான், நீங்க விதைக்க ஆரம்பிக்கும் போது, நீங்க பிரயாசப்பட ஆரம்பிக்கும் போது, எங்க அப்பா தந்த பரிசு, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பரிசு, நான் விதைக்கிறேன், என் சபையில நான் செயல்படுகிறேன், என் குடும்பத்துல நான் செயல்படுகிறேன், என் வேலையில நான் செயல்படுகிறேன், என் பிள்ளையினுடைய காரியத்துல செயல்படுகிறேன், நான் தைரியமா இருப்பேன் நீங்க சொல்லுவீர்கள் என்றால் கர்த்தர் அந்த தைரியத்தை கனப்படுத்துகிறார். உங்களுக்கு ஒரு அறுவடையின் நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அறுவடை கொடுப்பார். அந்த அறுவடை, அந்த மகன் அறுவடை செய்த போது சுற்றிலும் மகா கொண்டாட்டம் உண்டானது, சுற்றிலும் மகா கொண்டாட்டம் உண்டானது. நீதிமானாகிய உங்கள் நிமித்தமாய், உங்கள் நிமித்தமாய், உங்கள் நிமித்தமாய், பரிசுத்த ஆவியான சொல்லுகிற உங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் நிமித்தமாய் உங்க குடும்பத்துல மகா கொண்டாட்டம் உண்டாகும். ஆமென் என்று சொல்லுங்கப்பா. இதுவரைக்கும் ஒருவேளை என் நிமித்தமாய் பிரச்சனை வந்தது, என்னாலதான் பிரச்சனை, என்னாலதான் என் குடும்பத்துல போராட்டம், என்னாலதான் சண்டை சச்சரவு, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் நிமித்தமாய், உம்மை விட்டு தூரமாய் இருக்கிற என் நிமித்தமாய் நீர் ஏதாகிலும் செய்ய ஆண்டவரே. சகேயு என்கிற மனுஷன் தூரத்தில் உட்கார்ந்திருந்தார், மரத்திற்கு மேல உட்கார்ந்திருந்தார். இயேசுவை பார்க்கணும், அவ்வளவுதான். இயேசுவை பார்க்கணும், திரும்ப வீட்டிற்கு போய்விட வேண்டும். அதற்கு மேல அவர் ஆசைப்படவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவ்வழியாய் கடந்து வந்தார். ஆண்டவராய் இயேசுவானவர் அவ்வழியாய் கடந்து வந்தார். இயேசுவுக்கு வேற திட்டங்கள் இருந்தது. ஆண்டவராகிய இயேசுவுக்கு வேற ஆசைகள் இருந்தது. இந்த சகேயு மரத்தில் இருந்து என்னை பார்த்து விட்டு சொல்லக்கூடாது. சகேயினுடைய வீட்டில் மகா கொண்டாட்டம் உண்டாக வேண்டும். சகேயுவை பார்த்து சொன்னார், சகேயு நீ இறங்கி வா, நீ இறங்கி வா என்று சொன்னார். சகேயு இறங்கி வந்தவுடனே, ஆண்டவரிடத்தில் இறங்கி வந்தவுடனே நடந்த காரியம் தெரியுமா? ஆண்டவர் சகேயுவை நீதிமானாய் மாற்றினார். சகேயுனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சகேயுனுடைய காரியங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படியே அழைத்து சென்றார். என் கூட நீ வீட்டுக்கு வாப்பா, உன் வீட்டிற்கு நான் வரணும், உன் கூட நான் உட்காரணும், உன் கூட நான் பேசணும். சகேயுவை அழைத்து சென்றார். பாருங்க, அந்த சகேயுவினுடைய வீட்டில் மகா கொண்டாட்டம் உண்டானது. ஆமென். அதை நான் விசுவாசத்தோட சொல்லுகிறேன். இதை நீங்க எந்த சூழ்நிலையில பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். உங்கள் நிமித்தமாய் கொண்டாட்டம் உண்டாகும், உங்கள் நிமித்தமாய் சந்தோஷம் உண்டாகும். ஆயத்தப்படுங்க. உங்கள் நிமித்தமாய் ஆண்டவராகிய கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் செயல்படுவார். ஆமென். உங்களுக்குள்ள பலனை கொடுத்திருக்கிறார், உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். ஆமென். நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களை வைப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவனாகிய கர்த்தர், ஆமென், வாக்கு மறவாத தெய்வம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. உங்களையும் என்னையும் மறவாத தெய்வம், வல்ல ஜீவ வாக்கு தத்தங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, இந்த இரவு வேளையில உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு
நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன தெரியுமா? கர்த்தர் உங்கள் நிமித்தமாய், உங்கள் ஒருவர் நிமித்தமாய் எந்தெந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அவைகளை எல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. என் நிமித்தமாய், என் நிமித்தமாய், என் நிமித்தம், அப்படி சொல்லுங்க. என் நிமித்தமாய் என் பிள்ளைகள் சந்தோஷப்படுவார்கள். அப்படி சொல்லுங்க. என் நிமித்தமாய் என் பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம் உண்டாகும். என் நிமித்தமாய் என் பெற்றோர்கள் ஆமென் சந்தோஷப்படுவார்கள். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என்னை தைரியப்படுத்துங்க. நேற்றைய நாளில் தியானம் பண்ணின ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். தைரியத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களுக்காய் புதிதும் ஜீவனுமான வார்த்தை உண்டு பண்ணியிருக்கிறார், பாதையை உண்டு பண்ணியிருக்கிறார். தைரியத்தை விட்டுறாதீங்க. எபிரேயர் 10 அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்து பாருங்க. இன்றைய நாளில் நீதிமான், நீ தேவனுடைய வார்த்தையினால் தொடப்பட்டிருப்பார்கள் என்றால் நீங்க நீதிமான். தேவனுடைய வசனத்தால் தொடப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீதிமான்கள். நீங்க ஒருவேளை கர்த்தர் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு உபத்திரவம், எவ்வளவு நெருக்கம்னு சொல்லுவீங்களா? நீங்கள் நீதிமான்கள். தலைக்கு மேல பிரச்சனையா, தாங்க முடியாத பிரச்சனை சொல்றீங்களா? நீங்கள் நீதிமான்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் நீதிமானா இருக்கிறபடினா இன்றைக்கு நீர் கொடுக்கிற அந்த தைரியத்திற்காக ஸ்தோத்திரம். முதலாவது காரியத்திற்காக அப்படியே ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்களை தைரியப்படுத்துங்க. ஆமென். நான் நீதிமான். இப்படியே சொல்லுங்க. நான் இயேசுவானவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டபடினாலே நான் நீதிமானா இருக்கிறேன். என்னை தைரியப்படுத்துங்க. ஓ தேங்க்யூ ஆவியானவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற தூர இடங்களில் இருந்து, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருந்து, தவிக்க முடியாத ஆமென் பிரச்சனைகளில் இருந்து, விடுபட முடியாத சூழ்நிலைகளில் இருந்து, ஐயா போராட்டங்களில் இருந்து, வியாதியின் நெருக்கத்தில் இருந்து, ஐயா மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியாத பிரச்சனைகளில் இருந்து, ஏதோ ஒரு சூழ்நிலையில தவிப்பிற்கு மத்தியில, புலம்பலுக்கு மத்தியில யார் எனக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே யோசனைகளுக்கு மத்தியில உடைய அன்பு பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க நேரிடும் என்றால், ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இயேசுவின் நாமத்தினாலே அந்த நீதிமானுக்குரிய தைரியம், அந்த நீதிமானுக்குரிய தைரியம், ஆமென், அந்த நீதிமானுக்குரிய தைரியம் உடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவருடைய குடும்பங்களுக்குள்ள அந்த தைரியம் இறங்கட்டும். என் கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துகிறவர். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி இருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன என் அன்பு தகப்பனே, தைரியப்படுத்தும். அப்படியே கேளுங்க. அப்பா, ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் தைரியத்தை இழந்திருக்கிறேன், நான் தைரியத்தை இழந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னால இந்த சூழ்நிலையை ஜெயிக்க முடியலன்னு சொல்லுறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த தைரியத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி. ஆமென். கர்த்தர் அந்த தைரியத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி. ஸ்தோத்திரத்தோட பெற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. அந்த தைரியத்தை என் இருதயத்துல போடுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நீதிமானுக்குரிய தைரியத்தை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீதிமானுக்குரிய கம்பீரத்தை நீர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீதிமானுக்குரிய காரியங்களை நீர் கொடுக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, நீதிமானே, என்னை மாற்றுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தைரியப்படுத்துகிறதற்காய் நன்றி. கர்த்தர் நீ தைரியப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாய் வாழ்த்துகிறோம். நம்ம ஜெபிக்கும் போதே கர்த்தர் நிச்சயமாய் பதிலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற இதே நேரத்தில் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, யாருக்காவது இந்த செய்தியை நீங்க அப்படியே பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. நீங்க அற்புதத்திற்காய் காத்திருக்கிறீர்களா? நீங்க சொல்லி இருக்கிறீங்க, என் பிள்ளைக்காய் ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கிறீங்க. ஆமென். நீங்க தைரியமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் தைரியமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லா வியாதியிலிருந்தும் இப்போதே கர்த்தர் சுகத்தை கொடுக்க முடியும். இப்போதே கர்த்தர் சுகத்தை கொடுக்க முடியும். உங்க நண்பர்கள் யாராவது இந்த பிரச்சனையில் இருப்பார்கள் என்றா, போராட்டத்தில் இருப்பார்கள் என்றா, ஒரு விடுதலைக்காய் காத்து கொண்டிருப்பார்கள் என்றா, தைரியம் அந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இப்போது அற்புதத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். காய்ச்சல் சுகமாகணும்னு
சொல்லி கேட்டிருக்கிறீங்க ஐயா. 3 நாட்கள் தவித்து கொண்டிருக்கிற இந்த காய்ச்சல் இயேசுவின் நாமத்தினாலே சுகப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இதே போல வியாதியின் சூழ்நிலையில யாராவது ஜெபித்து கொண்டிருப்பார்கள் என்றா ஆமென், வியாதிப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள் என்றா ஆமென், அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே சுகத்தை கொடுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அந்த அன்பு மகனுக்கு 3 நாள் காய்ச்சல் இந்த இரவு வேளையில மாறும்படியா நாங்க சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி. அற்புதம் நடக்கட்டும் ஆமென். வியாதிகள் மறைந்து போவதாக, வியாதியின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. நீ சுகத்தை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீதிமானே நீ தைரியமாயிரு, நீதிமானே நீ தைரியமாயிரு. பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்காய் இருக்கிறார், நான் தைரியமா இருப்பேன். இந்த காய்ச்சல் என்ன ஒன்னும் செய்ய முடியாது, இந்த காய்ச்சல் என் மகனை ஒன்னும் செய்ய முடியாது. கர்த்தர் சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி. இந்த வியாதி என்னை ஒன்றுமே செய்ய முடியாது, என் கர்த்தர் என்னை தைரியப்படுத்தி இருக்கிறார். அப்படி சொல்லுங்க. இந்த வியாதி ஒருவேளை சரீரத்தில் இருக்கிற வியாதி, இந்த வயிற்று பகுதிகளில் இருக்கிற வியாதிகள் அல்ல நெஞ்சு பிரச்சனைகள் அல்லது ஏதோ ஒரு நோய்களால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. உனக்கு அதிகாரம் இல்லை, என்னை பயப்படுத்துவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, என்னை நெருக்குவதற்கு அதிகாரம் இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள்ள தைரியமா இருக்கிறேன். அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆமென். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். தயவாய் உங்க ஜெப குறிப்புகளை தைரியமாய் நீங்க என்ன செய்யலாம், அனுப்பலாம். ஒருவேளை எங்களுடைய தொலைபேசி எண் அதில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னுடைய தொலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப்பில் நீங்க இப்போ கமெண்ட் பண்ணுங்க. ஆமென். நாளைய தினத்தில் நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ண போறோம். காலை 10:30 மணியிலிருந்து மாலை 3 மணி வரைக்கும் நாளைய தினத்தில் ஸ்தோத்திர ஜெப ஆராதனை. எந்தெந்த ஜெப குறிப்புகள் நீங்க எதற்காய் ஜெபிக்கணும்னு விரும்புகிறீர்களோ அதை ஒருவேளை நீங்க அனுப்பி கொடுக்கலாம். விசுவாசத்தோட நான் சொல்லுவது ஒன்றே ஒன்று தான், நீங்க ஜெபம் பண்ணுங்க. மற்றொரு ஜெபிக்க கேட்க முன்பாக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அதுதான் சரியான ஜெபம். உங்களுக்கு தெரிந்தபடி ஏசப்பா சுகத்தை கொடுங்க, பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க, என் கணவருக்கு சுகத்தை கொடுங்க, என் மனைவிக்கு சுகத்தை கொடுங்க. ஜெபிக்க தெரியலையேன்னு யாருமே சொல்ல முடியாது. நீங்க ஆண்டவரிடத்துல, உங்க இயேசுவானவரிடத்துல, உங்க தெய்வத்திடத்துல நீங்க பண்ணுகிற ஜெபம் தான் சிறப்பான ஜெபம். சொல்லுங்க, ஏதாவது சொல்லி, அப்பா சுகத்தை கொடுங்கப்பா, வியாதியை மாற்றுங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. லட்சக்கணக்கான ரூபா நாங்க செலவு பண்ணிட்டோம், லட்சக்கணக்கான ரூபா நாங்க செலவு பண்ணிட்டோம், பல லட்சக்கணக்கான ரூபாய் நாங்க செலவு பண்ணிட்டோம். இதுக்கு மேல எங்களிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமென். இயேசுவே சுகத்தை தாரும், இயேசுவே சுகத்தை தாரும். உங்க ஜெப விண்ணப்பங்களை நீங்க ஒருவேளை கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்பலாம், அல்லது இந்த நேரலை முடிந்த பிறகு நீங்க என்ன செய்யலாம், கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7904761667 7904761667 நம்பருக்கு ஜெப குறிப்புகளை அனுப்பலாம். அல்லது இந்த சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த நம்பருக்கும் உங்க ஜெப குறிப்பை அனுப்பலாம். தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். இந்த இரவு வேளையில நீங்க போய் விசுவாசத்தோட ஒன்றை மாத்திரம் சொல்லுங்க, நான் நீதிமான், நான் தைரியமா இருப்பேன். ஒரே ஒரு காரியத்திற்காக ஜெபித்து நம்ம நிறைவு செய்வோம். கர்த்தர் அற்புதத்தை செய்வது மாத்திரமல்ல, உங்களை சுற்றிலும் ஒரு கொண்டாட்டம் உண்டாகும், உங்களை சுற்றிலும் சந்தோஷம் உண்டாகும். அதை கேளுங்களேன். அப்பா, நான் வேலை செய்கிற இடத்துல, நான் இருக்கிற இடத்துல, நான் பணி செய்கிற இடத்துல, என் வீட்டில் நான் போய் உட்கார்ந்தாலே அந்த இடத்தை சந்தோஷப்படுத்துங்க, அந்த இடத்தை மகா கொண்டாட்டம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீதிமான்கள் 28:12 நீதிமான்கள் களி கூறும்போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற சந்தோஷம் உங்களை சுற்றிலும் இருப்பவர்களை பிடிக்கும். கணவருக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் சந்தோஷம் மனைவிக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் கணவனுக்குள்ள, பெற்றோரிடத்தில் இருக்கிற சந்தோஷம் பிள்ளைகளுக்குள்ள, பிள்ளைகளிடத்தில் இருக்கிற சந்தோஷம் நண்பர்களுக்குள்ளே, உங்க சபையில் இருக்கிற சந்தோஷம், உங்க பாஸ்டர் ஊழியக்காரரிடத்தில் இருக்கிற சந்தோஷம், சபையின் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் பாஸ்டரையாக்குள்ள. ஆமென். ஒருவர் மாற்றி ஒருவர் நீதிமான்கள் களி கூறும்போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். அப்படி கேளுங்க. அப்பா, நான் இருக்கிற இடத்தை சந்தோஷப்படுத்த கேட்போமாப்பா? நீ அப்படி கேளுங்க. ஆமென். நான் இருக்கிற இடத்துல
இயேசுவே உங்க அன்பின் நிமித்தமாய் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாய் எங்களுக்கு மகா பெரிய கொண்டாட்டம் உண்டாகட்டும், என் நிமித்தமாய் என் குடும்பம் மகிழட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு இயேசுவே இந்த இரவு நேரத்தில் தானே ஆமென் அந்த சந்தோஷம் வரட்டும் அப்பா, அந்த மகிமை வரட்டும் ஆண்டவரே. ஆமென். கணவன் நிமித்தமாய் மனைவிமார் சந்தோஷப்படட்டும் அப்பா. ரட்சிக்கப்பட்ட மனைவிகளின் ஜெபத்தின் மூலமாக, அன்பு சகோதரிகளின் ஜெபத்தின் மூலமாக அநேக சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்ட சந்தோஷத்திற்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. ஆமென். பெற்றோர்களின் சந்தோஷம் ஆமென் பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும். ஆமென். ஒருவரை ஒருவர் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்ற பொழுது எங்களுக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற சந்தோஷம் மற்றவர்களுக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும், ஜீவநதியாய் பாய்ந்து செல்லட்டும். எங்க சபை போதகர்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம், பாஸ்டர்மார்களுக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற சந்தோஷம் சபையில் இருக்கிற விசுவாசிகளை நிரப்பட்டும் அப்பா. சபையின் விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் ஆங்காங்கே இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்குள்ளே மகா பெரிய கொண்டாட்டத்தை உண்டாக்கட்டும். ஓ, இந்த சபை எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, இந்த ஆலய ஆராதனையில எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அநேக ரட்சிக்கப்படாதவர்கள், அநேக பக்கத்தில் இருக்கிறவங்க சபையில காலடி எடுத்து வைக்கட்டும். அது எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன சபையா இருந்தாலும் சரி அப்பா, நீதிமான்கள் களி கூறும்போது, சபையில நீதிமான்கள் களி கூறும்போது சபையை சுற்றிலும் ஆமென் மகா பெரிய கொண்டாட்டம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை நம்பி வரட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் நீதிமான்கள் களி கூறுகிறார்கள் அப்பா, கொண்டாட்டத்தினால நிரப்புங்க. அவங்க மருத்துவமனையில் இருந்தாலும் சரி, வியாதியோடு இருந்தாலும் சரி, பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, ஓய்வெடுத்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன செய்து கொண்டிருந்தாலும் கொண்டாட்டத்தை கொடுக்கிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ஜெபித்த பிள்ளைகள், இனி ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவே நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. அந்த நேரலையில எங்களோடு இணைந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பெதெஸ்தா ஜெப ஐக்கியத்தை 29 ஆண்டுகள் கர்த்தர் நடத்தி 30வது ஆண்டின் நிறைவை காண பண்ணியிருக்கிறார். இந்த ஊழியத்தின் நிமித்தமாக கடலூர் மாவட்டத்தில் சபைகளை நிறுவி அநேக கிராமங்களில் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினால ஒவ்வொரு மாதமும் புதிய கிராமத்திற்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறோம். திருத்தணி பகுதியில் 18 கிராமங்களில ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். வட மாநில ஊழியங்களை தாங்கி வருகிறோம். வட மாநிலங்களில பணித்தள ஊழியங்களை செய்து வருகிறோம். ஒரே ஒரு காரியம், எங்கள் ஊழியத்திற்காய் தயவாய் ஜெபம் பண்ணுங்க. பெரியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க, ரட்சிக்கப்பட்ட நீங்க, நீதிமான்களாகிய நீங்க எங்களுக்காய் ஜெபிக்கும் போது இந்த ஊழியத்தை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினத்துல இதே நேரம் 8 மணிக்கு நேரலையில உங்களை மீண்டுமாய் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். சமயம் வாய்க்கும் என்றால் கர்த்தர் நம்மை தொடர்ந்து சனிக்கிழமை அல்ல ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும் தொடர்ந்து உங்களோடு எங்களுடைய ஸ்தோத்திர இந்த ஜெப நேரங்களை 29வது ஆண்டு நிறைவு சந்தோஷத்தை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள துதியோடு தேவனுடைய வார்த்தையோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகரிடத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்க, சாட்சியை தெரியப்படுத்துங்க, ஜெப விண்ணப்பத்தை தெரியப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தில் ஆமென், 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 ஆமென்.